வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்னத்த பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப தமிழ் சினிமாவுல ட்ரெண்டிங்கா வந்திருக்க அப்டேட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். இது உங்கள் மிஸ்டர் விஎம் சேனல். சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல முக்கியமா இன்னைக்கு லேட்டஸ்ட்டா வந்திருக்க அப்டேட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். அதுல முதலாவதா நம்ம என்ன அப்டேட்ட பத்தி பார்க்க போறோம்னா, தனுஷ் நடிக்கிற குபேரா படத்துல இருந்து போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் டேட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 20ன்ட்டு. இதுல பார்த்தீங்கன்னா, தனுஷோட பேரே ரிவீல் பண்ணியிருக்காங்க. தேவாங்கிற பேரையும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மோகன்லால் விட்டு படமான தொடரும் அப்படிங்கிற படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்களால் பேசப்பட்டு வரும் படமா இருக்கு. ஒரு நல்ல படம் பார்க்கணும்னா மறக்காம மோகன்லால் விட்டு இந்த படத்தையும் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் அடுத்து நடிக்கிற படம் தான் டியூட் அப்படிங்கிற படம். இத பார்த்தீங்கன்னா, மைத்திரி மூவிஸ் மேக்கர்ஸ் வந்து புரொடக்ஷன் பண்றாங்க. இந்த படத்த பார்த்தீங்கன்னா, வர்ற தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பண்றதா ஆஃபிஷியலா இந்த போஸ்டர்லயே அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய பழைய அப்டேட்டா இருந்தாலும், இது வந்து நம்ப எல்லாருக்குமே ஷாக்கிங் குடுக்குற அப்டேட்டா இருக்கலாம். ஏன்னா, வாரணம் எல்லாருமே பார்த்திருப்போம். சூர்யா கூட அமெரிக்கா போவார்ல, ஒரு நடிகைய தேடி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அசின் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அன்சீன் வாரணம் அப்படின்னு ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. எத்தன பேத்துக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குன்னு மறக்காம கமெண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நரிவேட்டை அப்படிங்கிற படம் வந்து டியோனோ தாமஸ் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கான சென்சார் வேலைகள்லாம் முடிஞ்சு யூஏ பார் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா, காட்ஸில்லா வெர்சஸ் காங் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே மிகப்பெரும் அளவுக்கு புடிச்ச படமா இருக்கும். எனக்கு மிகப்பெரிய ஃபேவரைட். ஏன்னா 2 பார்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2 பார்ட்லயுமே காட்ஸில்லா பெருசா, இல்லாட்டி காங் பெருசா அப்படிங்கிறத விட 2மே ஒரே மாரி இருக்க ஸ்டாமினா வந்து குடுத்துருப்பாங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அடுத்து 3 பார்ட் வந்து ரிலீஸ் பண்றதா இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2027ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆனா, இன்னும் படம் வந்து புரொடக்ஷன்ல இருக்குதுங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சினிமா அப்டேட் இல்ல. ஆனா, எல்லா பசங்களுக்குமே மிகப்பெரிய ஃபேவரைட்டா இருக்கிறது தான் ஐபிஎல். ஐபிஎல் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையினால ஐபிஎல் வந்து வைக்க முடியாத காரணமா இருக்கு. இருந்தாலும் பிபிசிஐ வந்து ஒஃபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்துல வந்து ஐபிஎல் மேட்சஸ்லாம் நடக்க போது. இந்த வருஷத்தொட்டு பாதி மேட்சஸ்லாம் ஐபிஎல் வந்து இங்கிலாந்துல நடக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. எத்தன ஃபேன்ஸ் வந்து ஐபிஎல்‌க்கு வெயிட் பண்ணிக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா எல்லாருமே இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு எல்லாருமே டவுன் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். எத்தன பேத்துக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, நம்ம சேனலையும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.